ஹாய்ங்க. இன்றைக்கி நான் வந்து நான் பார்த்து கேட்ட ஒன்றுங்க. அதை இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 3 பொண்ணு 3 பையன். அந்த அப்பா வந்து இந்த பனை ஏறுற வேலை தான், அதாவது நுங்கு மரம்னு சொல்லுவாங்க, பனை மரம். அது ஏறி தான் அவர் அந்த 6 பிள்ளைங்களையும் பெற்று வளர்த்திருக்காரு. வளர்த்தாங்க. அவங்கவுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்கவுங்க தனித்தனியாக போயிட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த அப்பா அம்மாவுக்கு யாருமே இல்லாத மாதிரி தனியாக தாங்க இருந்தாங்க. நல்லா கை கால் நல்லா இருந்த வரைக்கும் ஓகே இருந்தாங்க. ஆனால் அந்த அப்பாவுக்கும் வயசாகிடுச்சு, அம்மாவுக்கும் வயசாகிடுச்சுங்க. ஆனால் அப்போ யார் பார்க்கணும்? ஒரு அப்பா வேலை செஞ்சு தான் 6 பிள்ளைங்களை வளர்த்தாங்க. ஆனால் அந்த 2 பேருக்கு சோறு போட 6 பிள்ளைங்களால் முடியல. ஒரு கட்டத்தில் அப்பாவுக்கோ 90 வயசுங்க. 90 வயசு வரைக்குமே அவர், அதுக்கு முன்னாடி வரைக்கும் பனை ஏறி தான் அவர் பொண்டாட்டிக்கு சாப்பாடு போட்டு அவரோட தேவையும் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவராலேயே முடியல, உட்காந்துட்டாரு. அந்த அம்மாவும் ஓகே, 2 பேரும் ஒத்துமையாக தான் இருந்திருக்காங்க. பிள்ளைங்க வந்து தவணை முறையில் சாப்பாடு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது மட்டும் வந்திருக்கு, சாப்பாடு மட்டும். ஆனால் பொண்டாட்டியை வந்து எந்த ஒரு பொண்ணும் யாரும் பார்க்க காணோம். அவர் தான் பார்த்துட்டு இருக்கார். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு சுத்தமாக கண்ணே தெரியாமல் போயிட்டுருக்கு. அந்த அம்மாவோ படுத்த படிக்க ஆகிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவரும் வந்து நிறைய முடிஞ்ச வரைக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருந்தா, உண்மையாகவேங்க இந்த கதையை நான் இன்றைக்கி ஃபோனில் தாங்க பார்த்தேன், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு அழுகையே வந்துடுச்சு. அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருந்திருந்தா அந்த அம்மாவை, அவர் கண்ணே தெரியல. ஆனாலும் அவர் தடுமாறி போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அவங்களோட கழுத்தை இது பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க உடம்பு ஃபுல்லாக புண்ணாக இருந்திருக்கு. படுத்துகிட்டே இருந்திருக்காங்க, படுத்து படிக்க ஆகிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. எந்த பொண்ணும் எந்த மருமகளும் யாருமே வெறும் சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்களாம், அவ்வளோதான். அவர் எவ்வளோதான் அவங்க அழுவுறதை தாங்க முடியாமல் அவர் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அம்மாவை கொலை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு என்ன 90 வயசு. பண்ணிவிட்டு அழுதுட்டு வாசப்படியில் உட்காந்துட்ருக்காரு. புள்ள சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கான். எடுத்துகிட்டு வந்த புள்ள என்ன இங்கே உட்காந்துட்ருக்கா, அம்மா எங்கன்னு கேட்டிருக்காரு. இவர் எதுவுமே பதில் சொல்ல காணும். சரி என்ன இதுன்னுட்டு உள்ளே போய் பார்த்தா அம்மா ரத்த வெள்ளத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, வர வச்சுருக்காங்க. ஆனால் 6 பிள்ளைங்க இருந்து என்னங்க பிரயோஜனம்? கடைசியாக ஒய்ஃபை கருணை கொலை பண்ணுற அளவுக்கு இந்த பிள்ளைங்க பண்ணி தள்ளியிருக்காங்க அந்த இடத்துக்கு. அதே அந்த பிள்ளைங்க அவர் பார்த்துட்டு இருந்திருந்தா ஏன் அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு சொல்லுங்கள். இது வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சுங்க. இன்றைக்கி நான் அதை பார்த்தது உண்மையாகவே மனசார எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியலைங்க. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பனைமரம் ஏறி உழைச்சி அவர் அந்த பிள்ளைங்களை வளர்த்திருப்பார். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு கூட அப்பா அம்மாவை நம்ம கடைசி வரைக்கும் சரி பார்த்துக்கணும், ஒன்றுமே இல்லைங்க அவருக்கு. அவரை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுவாங்க? அவர் ஆல்ரெடி ஒரு நடப்போனமாக தான் ஆயிட்டார். ஸோ இந்த மாதிரியும் பிள்ளைங்க இருக்காங்களா? ஆனால் அந்த மாதிரி மட்டும் தயவு செஞ்சு நான் சொல்கிறேங்க, அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் கைவிட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சு சாப்பாடு போடுங்க. நல்லதோ கெட்டதோ அவங்கள பார்த்துக்கோங்க. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க, பெத்த அப்பா அம்மாவை விட்டுடாதீங்க. ஓகேங்க, ஏதோ என் மனசில் பட்டுச்சு. இது ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி இதை சொல்லணும்னு நினச்சி நான் இன்றைக்கி இதை சொன்னேங்க. இதை நீங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்டில் வந்து ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனாங்க இல்லைங்க, அந்த 6 பிள்ளைங்க என்னங்க அவங்க நல்லா சரி, அம்மா வந்து படுக்கையாக இருக்காங்க, அப்பாவும் அவ்வளோ வயசாக இருக்காருங்க. என்னங்க இந்த உலகம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்க, யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கோ கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.